விஜய் மீது இருந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்ட அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்கும் முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மின்வெட்டுகள், வழக்கத்தை விட அதிகமான மின்வெட்டுகள் இருக்குது. முக்கியமாக இரவு டைமில் அடிக்கடி மின்வெட்டு ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு இருந்தது. அதாவது திமுக நிர்வாகிகள் சில பேர் மின்வெட்டு ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்க தான் வேணுனே கரண்ட் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முந்தைய காலத்தில் போன வருடத்துலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஏசி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வீட்டுக்கு 2 இல்லை 3 ஏசி இருக்குது. அதுவும் இது மழைக்காலம், அதாவது கோடை கோடை முடிந்து இப்போ மழை வந்திருக்கணும் ஜூன் மாதம். ஆனால் இன்னுமே மழை வரல. ஸோ வெயில் இந்த வருடம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் மின் கட்டுப்பாடு ரொம்பவே அதிகரித்து விட்டது. ஸோ அதனால தான் மின் அதாவது மின் வெட்டுகள் அடிக்கடி கொண்டு இருக்குது. ஸோ திமுக கடந்த 5 வருஷமாக ஆட்சி செய்தது. ஆனால் இதுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யாமல் இருந்தது. அதாவது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏசி அதிகரிக்கும், வீட்டில் வெப்பம் அதிகரிக்கும். அதனால் அடுத்தடுத்து நம்ம முன் ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான விஷயத்தையும் திமுக அரசாங்கம் செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.